அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து நசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழி குஞ்சுட்டு இனியோட பார்த்தீங்கன்னா 31வது நாள் ஆக போகுது. நம்ம 2 நாளைக்கு முன்னால பார்த்தீங்க அப்படின்னா, பண்ணை முழுவதும் கடலை போட்டு கோழி குஞ்சு ப்ரூடிங் செட்டப்லேருந்து எடுத்து விட்டுங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆக்டிவ் ஆகி எல்லா பக்கம் சுற்றிட்டு நல்லா ஜாலியாக தீன் சாப்பிட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம டெய்லி செய்ய வேண்டிய வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செஞ்சிடணும். டிங்கரை நல்லா வாஷ் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. ஒரு 10 நாள் வரைக்கும் மட்டும் இந்த சின்ன டப்பாவில் ஊற்றி வைக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய டப்பாவை ஊற்றி வைக்கிறக்க ஆரம்பிச்சிடலாங்க. சாயந்தரம் அதே மாதிரி தாங்க நம்ம அந்த ஒரு 6 மணி வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்கரை நல்லா வாஷ் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டுங்க. ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோழி பண்ணைக்குள்ள வந்து பார்க்கும்போது கோழி குஞ்சு ஒன்றுக்கு ஒன்று குறுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. என்னாச்சுன்னு பார்க்கும்போது கரெக்டான அதுக்கு இந்த ஹீட்டு கிடைக்கல. சரி உடனே பார்த்தீங்க அப்படின்னா வெளியே குளிர் ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி பானை தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அதில் கறி போட்டு கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டேங்க. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேங்க, கோழி குஞ்சு நம்ம பண்ணையில் விட்டுட்டு கொஞ்சம் அதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இதில் ஏதாவது தொந்தரவுக்குதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இழப்பு பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். போன டைம் பார்த்திங்கன்னா நிறைய இழப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைமு நம்ம சரியான முறையில் கொண்டு போகணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.